ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூஸ் ஸ்டோரி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. கதை பேர் என்னென்னா மௌனத்தின் மொழி. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 1. சென்னை மாநகரத்தின் வெயில் வழக்கம் போலவே காலை 9 மணிக்கே தன் வேலையை காட்டத் தொடங்கியிருந்தது. அந்த புகழ்பெற்ற கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுழைவாயில் புதிய மாணவர்களின் வரவால் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வண்ண வண்ண உடைகள், முகத்தில் புதிய உலகத்திற்குள் நுழையும் படபடப்பு, கையில் அட்மிஷன் கார்டுகள் என ஜூனியர்ஸ்கள் அலைமோதி கொண்டிருக்க, அவர்களுக்கு நேர் எதிராக ஒரு பட்டாளம் செமகெத்தாக நின்றிருந்தது. அதுதான் கல்லூரியின் இறுதியாண்டு மாணவர்கள் குழு. அவர்களுக்கு நடுவில் ஒரு பழைய புல்லட்டின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்திருந்தான் ஜீவா. வெள்ளை நிற லினன் ஷர்ட், மடித்து விடப்பட்ட கைகள், கண்களில் கூலிங் கிளாஸ் என அவன் அமர்ந்திருந்த தோரணையே அவன் அந்த கல்லூரியின் அன்கிரவுண்ட் கிங் என்பதை சொல்லாமல் சொல்லியது. என்ன மச்சான், இந்த வருஷம் சரக்கு எப்படி? காலேஜ் களை கட்டும் போலையே என்று அவனது நண்பன் ரகு புதிய மாணவிகளை நோட்டம் விட்டபடி கேட்டான். ஜீவா தன் கூலிங் கிளாஸை கலற்றி ஷர்ட்டில் மாட்டியபடி சிரித்தான். சரக்காவது மிளகாயாவது எல்லாம் மொக்கையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரகு. ஒருத்தி கூட நம்மக்கிட்ட வம்பிழுக்க மாட்டாளான்னு இருக்கு என்று சாதாரணமாக சொன்னான். ஜீவாவுக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு தான். கிரிக்கெட் மைதானத்தில் பவுண்டரிகளை தெரிக்க விடுவதாகட்டும் அல்லது கேண்டீனில் சீனியாரிட்டி காட்டுவதாகட்டும், எல்லாவற்றிலும் ஒரு கேஷுவல் அலட்சியம் அவனிடம் இருக்கும். அதே சமயம் கல்லூரியின் மெயின் கேட் வழியாக ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினார் அனு. தலையில் மல்லிகைப்பூ இல்லை, கையில் ஆடம்பரமான பேக் இல்லை, ஒரு சிம்பிளான காட்டன் குர்தா, ஜீன்ஸ், தோளில் ஒரு லேப்டாப் பேக். கலைந்திருந்த முடிகளை சரி செய்தபடி அவள் உள்ளே நுழையும் போதே அவளது கண்கள் எதையோ தேடுவது போல தீர்க்கமாக இருந்தது. ஏய் அனு, நில்லுடி என்று மூச்சிறைக்க ஓடி வந்தாள் அவளது தோழி திவ்யா. என்னடி அதுக்குள்ளே ஓடுற? இங்கே பாரு, அந்த சீனியர்ஸ் குரூப் எப்படி பார்க்குறாங்கன்னு, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக போவோம் என்று திவ்யா பயந்தாள். அனு நின்றாள். அந்த சீனியர் பட்டாளத்தை ஒரு பார்வை பார்த்தாள். குறிப்பாக புல்லட் மேல் அமர்ந்து கொண்டு எல்லோரையும் ஒருவித நக்கலான பார்வையோடு பார்த்து கொண்டிருந்த ஜீவாவை அவள் கண்கள் கவனித்தன. எதுக்கடி பயப்படணும்? அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, நாமளும் ஃபீஸ் கட்டுறோம், வா போலாம் என்று சொல்லிவிட்டு திவ்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு கம்பீரமாக நடந்தாள். அவர்கள் அந்த குரூப்பை தாண்டி செல்லும்போது ஜீவா வேண்டுமென்றே கைகளை தட்டிவிட்டு, வெல்கம் டு காலேஜ் ஜூனியர்ஸ், யாராவது ஒருத்தர் வந்து இந்த சீனியர்ஸ்க்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போகலாமே என்றான் கலகலப்பான குரலில். மற்ற சீனியர்கள் சிரிக்க அனு மட்டும் அப்படியே நின்றாள். மெதுவாக திரும்பி ஜீவாவை ஏறிட்டாள். அவள் பார்வை அவன் கண்களை சந்திக்க அந்த நொடி அங்கே ஒரு மெல்லிய மௌனம் நிலவியது. ஆனால் அது அமைதிக்கான மௌனம் அல்ல, ஒரு பெரிய புயலுக்கான ஆரம்பம். சல்யூட் எதுக்கு சார்? ஒருவேளை நீங்கள் வாட்ச்மேன் வேலைக்கு புதுசாக சேர்ந்திருக்கீங்களா என்று அனு மிக சாதாரணமாக கேட்க மொத்த இடமே நிசப்தமானது. ஜீவாவின் முகத்தில் இருந்த அந்த கேஷுவல் சிரிப்பு மெல்ல மறைந்து ஒரு வியப்பான புன்னகை அரும்பியது. இதுவரை அவனை எதிர்த்து பேச இந்த காலேஜில் யாருக்கும் துணிச்சல் வந்ததில்லை. என்னது, வாட்ச்மேனா என்று ரகு எகிற ஜீவா கையை உயர்த்தி அவனை தடுத்தான். புல்லட்டில் இருந்து கீழே இறங்கிய ஜீவா அணுவை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தான். வாட்ச்மேன் இல்லைம்மா, இந்த காலேஜோட வாட்ச் டைம் எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது தெரியாமல் பேசிட்ட போல என்றான் அதே நக்கலுடன். டைம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம் சார், ஆனால் என் பேச்சு என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. பெட்டர் அடுத்த வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஜீவாவுக்கு ஒரு பதிலடி கொடுத்துவிட்டு விடுவிடுவென உள்ளே நடந்தாள் அனு. ஜீவா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மச்சான், என்னடி இப்படி பேசிட்டு போயிட்டா? விடாதடா என்றான் ரகு. ஜீவா மீண்டும் தன் கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டான். விடுடா ரகு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர் மாட்டிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக மொக்கையா இருக்காது. அவன் உதடுகளில் ஒரு குறும்புத்தனமான சிரிப்பு விளையாடியது. அத்தியாயம் 2. கல்லூரியின் முதல் நாள் என்பது ஒரு போர்க்களத்தின் தொடக்கம் போன்றது. ஒரு பக்கம் புதிய நண்பர்களின் அறிமுகம், இன்னொரு பக்கம் சீனியர்களின் அன்பான வரவேற்பு. ஆனால் அணுவுக்கு இது எதற்கும் நேரமில்லை. அவளது கவனம் முழுவதும் விஷுவல் கம்யூனிகேஷன் துறையின் நோட்டீஸ் போர்டில் இருந்தது. அனு, கொஞ்சம் மெதுவா போடி, உன் பின்னாடியே ஓடி ஓடி என் கால் வலிக்குது என்று மூச்சுரைக்க வந்தாள் திவ்யா. திவ்யா, டைம் ஆகுது பாரு, இன்னைக்கு தான் டிபார்ட்மெண்ட் ஹெட் வராராம். லேட்டாக போனால் அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே கெட்டு போயிடும் என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய அனு மீண்டும் ஒரு முறை அந்த புல்லட் சீரியலை நினைத்து பார்த்தாள். வாட்ச்மேன் என்று சொன்னதற்கு அவன் கொடுத்த அந்த ரியாக்ஷன் இன்னும் அவள் கண்ணுக்குள்ளேயே இருந்தது. வகுப்புகள் முடிந்து மதிய இடைவேளை வந்தபோது கல்லூரியின் மெயின் கேண்டீன் திருவிழா போல காட்சியளித்தது. சென்னைக்கே உரிய அந்த சுறுசுறுப்பு கேண்டீனுக்குள் எதிரொலித்தது. சமோசா வாசனையும் காஃபி வாசனையும் காற்றில் மிதந்தன. அணுவும் திவ்யாவும் ஒரு மூலையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது 4 சீனியர்கள் அவர்கள் டேபிள் நோக்கி வந்தார்கள். அதில் ரகுவும் இருந்தான்.
யார் அது? வாட்ச்மேனு சொன்ன அந்த தைரியசாலி என்று ரகு நக்கலாக கேட்டான். அனு நிமிர்ந்து பார்த்தாள். கையில் இருந்த ஜூஸை ஒரு உறிஞ்சி விட்டு, நான் தான், ஏன் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா என்றால் அதே துணிச்சலுடன். ரகு சிரித்தான். கம்ப்ளைண்ட் இல்லைம்மா, ஒரு இன்விடேஷன். நம்ம ஜீவா உன்னை ஆடிட்டோரியம் பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு வர சொன்னா, ஒரு சின்ன வெல்கம் பார்ட்டி காத்துக்கிட்டு இருக்கு. திவ்யாவின் முகம் வெளுத்தது. அனு வேணாண்டி, அங்கே போனால் ஏதாவது ரேகிங் பண்ணுவாங்க, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் என்று கிசுகிசுத்தாள். ஆனால் அனு அப்படிப்பட்டவள் அல்ல. ரேகிங் பண்ணுற சட்டப்படி தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வர சொன்னால் அங்கே என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். ஆடிட்டோரியம் பின்னாடி இருந்த கிரிக்கெட் மைதானம் பரபரப்பாக இருந்தது. அங்கே ஒரு இன்டர் பேட்ச் மேட்ச் நடந்து கொண்டே இருந்தது. ஜீவா பேட்டிங் செய்து கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு ஷாட்டும் பவுண்டரியை தாண்டி போய்கொண்டிருந்தது. அனு அங்கே வந்து நின்றாள். ஜீவா அவளை கவனித்து விட்டான். ஆனாலும் காட்டிக்கொள்ளவில்லை. அடுத்த பந்தை ஒரு லேஃப்ட் ஷாட் மூலம் சிக்ஸருக்கு பறக்க விட்டு பேட்டை தூக்கி ஒரு சுழற்றி விட்டு அவளை நோக்கி வந்தான். வா ஜூனியர், நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்றான் ஜீவா வியர்வையை துடைத்தபடி. கூப்பிட்டது நீங்க தானே? சரி, என்ன விஷயம்? ஜீவா அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். உன் பேர் அனுதானே? நான் விசாரிச்சிட்டேன். உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த தைரியம் வெறும் வாயில் மட்டும் இருக்கா, இல்லை வேற எதுலையாவது இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ண போறீங்க? ஜீவா தன் கையில் இருந்த பேட்டை அவளிடம் நீட்டினான். இதோ, இந்த ஓவரில் 3 பால் இருக்கு. ஒரு பாலில் நீ ரன் எடுத்தா கூட போதும். உன்னை நான் அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்கிறேன். இல்லை, நான் காலேஜ் முடிகிற வரைக்கும் நீ எனக்கு சாரி சொல்லிகிட்டே இருக்கணும். என்ன டீலா? மைதானத்தில் இருந்த அனைவரும் ஓ என சத்தமிட்டனர். அனு வேணாம், உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாதுல்ல என்று திவ்யா பதறினாள். அனு ஜீவாவை பார்த்தாள். பிறகு அந்த பேட்டை வாங்கினாள். பேட்டை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் சார், ஆனால் உங்களுக்கு தோற்று போனால் எப்படி சமாளிக்கணும்னு தெரியுமான்னு தெரியல என்று சொல்லிவிட்டு கிரீஸை நோக்கி நடந்தாள். ஜீவா சிரித்து கொண்டே பந்து வீசுவதற்கு தயாரானான். அவன் மெதுவாக பந்து வீசுவான் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் முதல் பந்தை ஒரு ஃபாஸ்ட் டெலிவரியாக வீசினான். அனு தடுமாறி போனாள். பந்து விக்கெட்டை ஒட்டி போனது. என்ன ஜூனியர், கண்ணை கட்டுதா என்று ஜீவா கிண்டல் செய்தான். அனு பதில் சொல்லவில்லை. பேட்டை இன்னும் பலமாக பிடித்து கொண்டாள். இரண்டாவது பந்து. இந்த முறை ஜீவா ஒரு ஸ்லோவர் பால் வீசினான். அனு அதை சரியாக கணித்து ஒரு டிஃபென்ஸ் ஆடினாள். இன்னும் ஒரு பால் தான் இருக்கு, இதுலயும் ரன் எடுக்கலனா நீ எனக்கு 1 வருஷம் காஃபி வாங்கி தரணும் என்றான் ஜீவா. கடைசி பந்து. ஜீவா முழு வேகத்துடன் ஓடி வந்து பந்தை வீசினான். அது ஒரு யார்க்கர் லென்த் பந்து. ஆனால் அனு சற்றும் எதிர்பார்க்காத வகையில் கீழே குனிந்து ஒரு ஸ்வீட் ஷாட் ஆடினாள். பந்து ஃபீல்டருக்கு நடுவே புகுந்து பவுண்டரியை நோக்கி ஓடியது. மைதானமே அதிர்ந்தது. ஜீவா திகைத்து நின்றான். அனு பேட்டை கீழே போட்டுவிட்டு ஜீவாவை பார்த்து நடந்தாள். காஃபி நீங்க தான் சார் வாங்கி தரணும், ஏன்னா நீங்க தான் தோத்துட்டீங்க. ஜீவா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கேஷுவல் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. சபாஷனும், கிரிக்கெட் விளையாட தெரிஞ்ச பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ ஜெயித்தது உன் திறமையால் மட்டும் இல்லை, என் கவனக்குறைவாலும் தான் என்றான் ஒரு நக்கலுடன். காரணம் எதுவும் வேணா இருக்கட்டும் சார், ரிசல்ட் நான் ஜெயிச்சிட்டேன், அது போதும் என்று சொல்லிவிட்டு அவள் நகர முயன்ற போது ஜீவா அவளை தடுத்தான். இரு, நான் இன்னும் அசிஸ்டன்ட் வேலையை பற்றி சொல்லவே இல்லையே. அசிஸ்டண்டா? அதுக்கு நான் ஓகே சொல்லணுமே. நீ சொல்லுவ, ஏன்னா இந்த காலேஜ்லேயே பெஸ்ட் எடிட்டிங் ஷூட் என்கிட்ட தான் இருக்குது. நீ விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு தேவையான மார்க்ஸ் வேணும்னா என் கூட ஒர்க் பண்ணி தான் ஆகணும் என்று கண்ணடித்தான் ஜீவா. அன்றைய மாலை பொழுது மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அனுவின் மனதில் மட்டும் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டு இருந்தது. ஜீவாவை பற்றி விசாரித்த போது அவன் உண்மையில் ஒரு திறமையான மாணவன் என்பது புரிந்தது. அவன் செய்யும் வீடியோ எடிட்டிங் வேலைகளுக்கு சென்னையில் பெரிய டிமாண்ட் இருப்பதாகவும் கேள்விப்பட்டாள். அடுத்த நாள் காலையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடியோவுக்குள் நுழைந்தபோது அங்கே ஜீவா ஒரு பெரிய மானிட்டர் முன்னால் அமர்ந்து ஏதோ செய்து கொண்டிருந்தான். அந்த அறையே இருட்டாக இருந்தது. மானிட்டரின் நீல நிற வெளிச்சம் அவன் முகத்தில் விழுந்து அவனை இன்னும் அழகாக காட்டியது. உள்ளே வரதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணும்னு தோணலையா என்றான் ஜீவா திரையை பார்த்தபடியே. கதவு திறந்துதான் இருந்தது என்று சொல்லிவிட்டு ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள் அனு. சரி, இந்த கிளிப்பை பாரு, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு என்று ஒரு வீடியோவை காட்டினான். அனு கூர்ந்து கவனித்தாள். இந்த ஷாட்டுக்கும் அடுத்த ஷாட்டுக்கும் இடையில ஜம்ப் கட் இருக்கு. அப்புறம் கலர் கிரேடிங் ரொம்ப டல்லா இருக்கு. ஒரு வார்ம் டோன் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் என்றாள். ஜீவா ஒரு நிமிடம் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்தான். நாட் பேட், உனக்கு விஷயம் தெரியுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் ஷூட் இருக்குது. நீ தான் என்னோட அசிஸ்டன்ட். காலையில் 6 மணிக்கு பீச்சில் இருக்கணும். லேட்டாக வந்தால் அப்புறம் உன் இன்டர்னல் மார்க்ஸ் காலி என்று மிரட்டினான். மிரட்டாதீங்க ஜீவா சார், நான் லேட்டாக வரமாட்டேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக வரீங்களான்னு பார்த்துக்கங்க என்று பதிலுக்கு பதில் கொடுத்து விட்டு போனாள். அனு சென்ற பிறகு ரகு உள்ளே வந்தான். என்ன மச்சான், அந்த பொண்ணு கூட ரொம்ப ஒட்டுற மாதிரி தெரியுது. ஜீவா தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான்.
ஒட்டுறதா? இல்லை மச்சான், அவள் ஒரு காங்க்ரீட் சுவர் மாதிரி. ஆனால் அந்த சுவரை இடித்து உள்ளே போகிறதுல ஒரு தனி கிக் இருக்குது. ஆனால் பார்த்துக்கோ, அவள் ரொம்ப ஷார்ப்பாக பேசுகிறா. பேசட்டும், அவள் பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மைதானத்தில் அவள் அந்த ஷாட் அடித்தப்போ அங்கே இருந்த மற்ற ஜூனியர் பையனுங்க அவளை ஒரு மாதிரி பார்த்தாங்க பாரு, அதுதான் எனக்கு பிடிக்கல என்றார் ஜீவான் முகத்தில் ஒரு சிறிய கடுப்புடன். ஏன், உனக்கு என்ன வந்தது என்று ரகு ஆச்சரியமாக கேட்டான். ஜீவா பதில் சொல்லவில்லை. மீண்டும் எடிட்டிங் வேலையில் மூழ்கினான். ஆனால் அவன் மனதில் ஒரு சின்ன பொறி கிளம்பியிருந்தது. அது காதலா அல்லது ஒரு திறமையான எதிரியை கண்ட வியப்பா என்பது அவனுக்கே புரியவில்லை. மறுபுறம் அனு தன் அறையில் அமர்ந்து கிரிக்கெட் மேட்சின் போது ஜீவா அவளை பார்த்த அந்த பார்வையை நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவன் ஒரு திமிர் பிடித்த சீனியர் என்று நினைத்தாள். ஆனால் அவனிடம் ஏதோ ஒரு காந்த சக்தி இருப்பதை அவளால் மறுக்க முடியவில்லை. ஜீவா, உன்னோட இந்த கலகலப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு மௌனம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிப்பேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். இதோட அத்தியாயம் 2 முடிவடையுது. அத்தியாயம் 3 நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின கருத்துக்களை தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.